என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு விஷயத்தை நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன். இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தந்துவிடவும், உன்னுடைய துணையானது ஒரு பெண்ணிடமிருந்து தப்பிக்க நினைத்து முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இந்த கருப்பன் அதனை மீட்டெடுத்து கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கவும் இந்த நேரம் வந்திருக்கின்றேன். சூழ்நிலைகள் நடந்துவிட்டது என்பது உண்மை. ஆரம்பத்தில் அது உன் துணைக்கு புரியாமல் இருந்தாலும் இப்போது அது புரிய தொடங்கிவிட்டது. அவர்களே அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும். தம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இதில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் முறையிட்டதன் விளைவாக தான் இப்போது நான் வந்து வெளியே வர வேண்டும். இவர்களை இந்த சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்த இந்த பெண்ணின் நோக்கம் என்னவாக இருக்கும்? இந்த பெண்ணுக்கும் இடையில் என்ன சம்பந்தம்? எதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் அரங்கேறியது என்பதையும் உன் அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ என்னவென்று கேட்பதற்கு முன்பாக, இது ஆண் குழந்தைக்கான பதிவா பெண் குழந்தைக்கான பதிவா என்று சந்தேகம் உனக்குள் வரலாம் அல்லவா? எந்த குழந்தையானாலும் சரி, நான் சொல்கின்ற கருத்து ஒன்றுதான், நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை போராட துடித்து கொண்டிருக்கும் போது சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. உன் துணை என்ற ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தபோது அப்போதும் இழந்து விட்டதாக தான் நீ உணர்ந்தாய். அதாவது என் பிள்ளையே, உன்னுடைய சுதந்திரம் தனியாக எப்போதுமே நமக்கு தேவையான விஷயங்களை முடிவெடுத்து செய்வது, எதுவுமே நாம் விருப்பப்பட்டது போல அனுபவித்தது என்று வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்குமான ஒட்டுமொத்த சுதந்திரமும் உன்னிடத்திலிருந்து போய்விட்டது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து தாண்டி இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும், எது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன் அப்பன் கருப்பன் நான் தெளிவாக கணித்து வந்திருக்கிறேன். உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியானதாக நினைத்து நீ உனக்கானதாக எண்ணி நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது எது நடக்கிறது என்பதையும் என்கின்ற குழப்பமும் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் புதிதாக ஒரு வாழ்க்கையில் நுழைந்தாலும் சரி, ஏற்கனவே அறிமுகமான ஒருவரோடு புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லோருக்கும் நிச்சயமாக பொதுவானதுதான். அங்கு யார் யாருக்கு என்ன நடக்கும் என்பது அவர்களுடைய மனநிலையும் சூழ்நிலையும் பொறுத்துதான் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு நீ தள்ளப்பட்டு இருக்கிறாய். என்ன நடந்தாலும் நாம் தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகிறது. அப்படி என்றால் நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒரு பெண் சம்பந்தமானது என்றால் அதை சற்று கவனித்து இந்த பெண்ணை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூக்கி தூரே எறிந்துவிட வேண்டும். இத்தனை நாளும் ஒவ்வொரு கஷ்டமான அனுபவித்து, இத்தனை நாளும் ஒவ்வொரு துன்பங்களாக அனுபவித்து, கடைசியில் எப்படியாவது நம்மை விட்டால் போதும், தப்பித்து விடலாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது. ஒரு பெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டு இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்பதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார். அதாவது
துணைக்கும் உனக்கும் இடையில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயம் இவர்களுக்கு சாதாரணமாக இருந்துவிட்டால் வேறு எதையும் பற்றியும் இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வேறு எந்த விஷயங்களை பற்றியும் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் சரியாக புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதற்கான தீர்வுகளை நீதான் தேட வேண்டும் என்பதையும் உணர்ந்து விட்டால் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இந்த பெண் ஆறுதல் படுத்தும் பங்கு மிகப்பெரிய பங்கு என்பதற்காக எதற்கெடுத்தாலும் இது என்னுடைய வீடு என்று சொல்லி கொண்டிருப்பதும் எப்போதும் மற்றவர்களின் மனதை நோகடித்து கொண்டிருப்பதும் இதுதான் இந்த பெண்ணின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. பதிலாக ஒருவர் அந்த இல்லத்திற்கு வரும்போது, என் அன்பு பிள்ளையே, அவர்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலை உனக்கு உருவாக்கிவிடக்கூடாது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்திருக்கின்றவர்களை, அதுவும் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்திருக்கின்றவர்களை நாம் இல்லத்தில் இருப்பவர்களை விட அதிகமாக கவனிக்க வேண்டும். எதுவும் புரியாமல் இந்த நேரத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தனிமையை போக்கும்படியாக இங்கு எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அந்த தனிமையை அதிகமாக பலவீனப்படுத்தக்கூடாது. நீ அப்படி அதை செய்தானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் என் பிள்ளையே உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கையில் சில காலமாக பல மாற்றங்கள் தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் யார் என்று நீ நிச்சயமாக கேட்பாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொறாமை என்கின்ற ஒரு எண்ணமாக தான் இருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று பார்க்காமல் தனக்குள் இருக்கின்ற பொறாமை எண்ணங்களை அடுத்தவர் வாழ்க்கையை அளிக்கிறார்கள் அல்லவா? அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்து கொண்டிருப்பதை என்னவென்று கண்டபோதுதான் இந்த கருப்பன் எனக்கு அத்தனை கோபம் கொண்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல் எதையுமே எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் வந்திருக்கின்றது. ஆனால் இதனை கண்டு பொறாமை எண்ணங்களை இவர்கள் அவர்களுக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட நினைக்கின்ற இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் பார்த்து பொறாமை எண்ணங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை நீ கவனிக்க வேண்டும். இந்த பெண் உன்னுடைய துணையை நினைத்து நினைத்து மிக அதிகமாக பொறாமை கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர்களோடு அதிகப்படியான அன்பை கொடுத்த உன்னுடைய துணை நீ வந்த பிறகு அதை அவர்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை என்பதுதான் இப்போது அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது ஒரு புதிய வரவு. அது வரும்போது அங்கு ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அப்போது என் பிள்ளையே, இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக கடந்து வந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை எதிரி போல பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காமல் ஒதுங்கி செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் என்னவென்று கவனித்து பொதுவாகவே நாம் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டியது தம்முடைய கடமைதான். குடும்பத்தில் இருப்பவர்களே இது போன்ற காரியங்களை செய்யும் போது, துணை அவர்களிடம் இருந்து பிரிக்க நினைக்கும் போது, இதையெல்லாம் செய்து ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கின்றதல்லவா? என் அன்பு பிள்ளையே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் பொறாமை வேண்டும். எல்லோருமே இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்ற எண்ணம் வேண்டுமல்லவா? நாம் தான் வாழ வேண்டும், இவர்கள் வாழக்கூடாது என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? என் பிள்ளையே, இந்த பெண்ணினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தன் மீது அதிக அன்பினை கொடுக்க வேண்டும்.
நாம் நினைத்தது போலதான் இவர்கள் இருக்க வேண்டும். காலம் முழுவதும் இவர்கள் தன் பேச்சை தான் கேட்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இவர்கள் நினைத்தது போல நடக்கவில்லை. உன் துணை உன் பேச்சை கேட்கிறது என்றவுடன் இவர்களுக்கு மிகுந்த வேதனையாக்கிவிட்டது. வைச்செறிச்சல் பட தொடங்கிவிட்டார்கள். எப்படி இருந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள், இவர்கள் வந்த பிறகு நடந்த விஷயங்கள் தான் என்பது போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று பார்த்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்த்து நிற்பவர்கள் ஏராளம். ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களை எல்லாம் நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னுடைய துணையை உன் இடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களின் கடைசி முடிவாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுத்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழவிடக்கூடாது என்கின்ற நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் அல்லவா? இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற இவர்களை நாம் சற்றென்று திருத்தி வழிக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இதுவெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். இதுவெல்லாம் சாதாரணமாக எல்லோருமே தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். துணை என்ற ஒன்று வந்துவிட்ட பிறகு அவர்களின் முக்கியத்துவம் முதலில் யாருக்கு தான் இருக்கும்? ஆனாலும் யாரையும் கைவிட்டு விடாத நிலையில்தான் அவர்களுக்காக தேவையான விஷயங்களை செய்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நினைப்பதோடு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நீ விடுபட வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எல்லா விஷயங்களுமே எதிர்கொள்ள சொல்கின்ற இந்த கருப்பன் இந்த பிரச்சனையை மட்டும் நீ என்னவென்று உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தான் சமாளித்து விடலாம். ஆனால் இவர்களே துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை கண்டு பொறுக்க முடியாமல் எதை செய்து இவர்களை பிரித்து விடலாம் என்று நினைக்கும் போது நிச்சயமாக இதை நாம் சற்றென்று கவனிக்கத்தானே வேண்டும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது, எது கொடுக்கிறது என்பதையும் சரியான புரிதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து இந்த கருப்பன் இருக்கும்போது உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிய ஒருபோதும் நான் அனுமதிக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த பெண்ணின் முகநித்திரையை உனக்கு கிழித்து தொங்க விடுகிறேன். எவ்வளவுதான் வெளியில் நடித்தாலும் ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் ஒரு துணையோடு அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பொறாமை பொறுக்க முடியாமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு கீழ்த்தனமாக இறங்கி இருக்கிறது என்பதையும் நான் நன்கு அறிவேன். எந்த அளவிற்கு உன்னை இவர்கள் காயப்படுத்தினார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமான துன்பத்தை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழிப்பதும் உன் துணையின் சந்தோஷத்தை பறிப்பதும் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி இது போன்று நடக்காமல் இந்த வாழ்க்கையின் சரியான பக்குவத்தை நீ அடைந்து விட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். இதுபோன்று கூட பெண்கள் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள். உனக்கு தான் இவர்களின் செயல்பாடுகள் என்னவென்று புரியவில்லை. ஆனால் என் பிள்ளையே, எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது என்று நினைக்கின்ற நேரத்தில் இடையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு இவர்கள் காரணமாக இருக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியுமா இவர்கள் எதை செய்ய துணிந்தார்கள் என்று? என் தங்க பிள்ளை,
இப்போது நீ தெரிந்து கொண்டாயா? என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.